எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த தலைமுறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. இடஒதுக்கீடு என்ன, உங்க அப்பா சொத்தா, ஏன்டா கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 86வது பிறந்தநாள் விழாவில் கலந்துகிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரியதாக ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. முதல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் பேசின அந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்த 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி, இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி தலையாட்டினார். ஆனால் இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்தில் பேச போகிறாங்க. ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க, நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களாக இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய, குடை சாய, கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க. இந்த நாடு பார்க்க போகுது, இந்த நாடு தாங்காது. ஏன் உங்கள் அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்கள் கேட்குறோம்? 10.5. இது எங்கள் நாடு, எங்கள் பூமி, எங்களால் வளர்ந்தது, எங்கள் மண். உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. உன்னை போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற. அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர்? ஆக ஏதோ நடக்க போகுது, நடத்தி காட்ட போகிறோம். அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசின அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பலர் சொல்றாங்க இந்த சமூகம் ஊமை சனங்களாவே வாழ்றாங்க அப்படின்னு. ஊமை சனங்கள் பாத்தீங்கன்னா ஒருபோதும் அமைதியாவே இருந்துட மாட்டாங்க. நாங்கள் இன்னும் 2 மாசம் வரைக்கும் தான் பொறுத்திருப்போம். 2 மாதங்களுக்கு பிறகு இந்த மண்ணு அதிரும் வகையில நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தை இந்த ஊமை சனங்கள் எடுக்கத்தான் போறாங்க அப்படின்ற விஷயத்த முதல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது, ஸ்டாலினை பார்த்து பாத்தீங்கன்னா நேரடியா கேட்டிருக்கிறாரு. இடஒதுக்கீடு உங்க ஒப்பம் விட்டு சொத்தா? நீ பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற, ஏன் கொடுக்க மாட்டியா? வன்னியர்களுக்கான 10.5% பாத்தீங்கன்னா கொடுக்கறதுல உங்களுக்கு என்னடா பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா காட்டமான ஒரு பதில கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே இந்த விஷயத்த நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னா, 2 வருஷத்துக்கு மேலாக பாத்தீங்கன்னா வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா இங்க பாழ்பட்டு கிடந்த பொழுதும் இவர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சு, இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா திமுக வன்னியர்களை சரி கட்டுறதுக்கு நாங்கள் இதை பண்றோம், அதை பண்றோம், அதை பண்ணிட்டு இருக்கோம், இதை பண்ணிட்டு இருக்கோம், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு விஷயத்துக்காகத்தான் நாங்க வாழ்றன்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும்
வன்னியர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் தொகுதிகளில் இதே வாக்குறுதிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய வன்னியர்களுக்கான 10.5% இல்ல வன்னியர்களுக்கான தகுந்த இடஒதுக்கீடோ வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பதற்கான எந்த ஒரு வேலையும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு செய்யல. அதன் விழிப்பாகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார். நான் ஸ்டாலினை சந்திச்சேன், ஸ்டாலினை சந்திச்சு வந்து பாத்தீங்கன்னா தெளிவாவே சொன்னேன், தெளிவா சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து இப்படியே வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. அப்படின்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வன்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா மெத்தனமாக இந்த விஷயத்துல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருக்கிறாரு அவருடைய பிறந்த நாள். உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 86 வயசுல, நாமெல்லாம் 86 வயசுல இப்படி சமூகத்துக்கான போராட்ட காலத்துல நிப்போமா இல்ல சமூகத்தை பத்தி பேசுவோமா அப்படின்ற கேள்விய முன் வச்சோம் அப்படின்னா நமக்கான அந்த வாய்ப்பையும் அந்த விஷயத்தையும் கடவுள் கொடுப்பாங்களா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? ஆனா 86 தள்ளாத வயசுல கூட ஒரு மேடையில அமர்ந்து வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கான இடஒதுக்கீடு எங்கடா போச்சு, எங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை, உங்க அப்பா வீட்டு சொத்தையா நாங்க கேட்கிறோம், எங்க அப்பா வீட்டு சொத்தை தானே வந்து நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 86 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் சமூகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா போராடுறாரு, பேசுறாரு. அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் நாம எப்படியெல்லாம் சிந்திக்கிறோம், நம்ம எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக வாழணும் இருக்கணும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கணுமா இல்லையா? குறிப்பாக ஒட்டுமொத்த எந்த கட்சியில இருந்தாலும் இருக்கிற வன்னியர்களா இருக்கிற எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறேன், நாம சிந்தனை செய்யணுமா இல்லையா? நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இடஒதுக்கீடு தேவையா இல்லையா? நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கல்வி தேவையா இல்லையா? நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புகள் தேவையா இல்லையா? இந்த தேவைகளை எல்லாம் வந்து நாம நம்ம சமூகத்துக்கு ஏற்றவாறு வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணணும். அப்படின்னா நமக்கான இடஒதுக்கீடு தேவையா இல்லையா? சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில நாம அரசியல் வாழ்வுல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு நமக்கான எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொண்டாலும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கான, ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறைக்கான, ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறையோடைய வாழ்வியலுக்கான, கல்விக்கான வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைவாய்ப்புக்கான அனைத்திற்குமான வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமாக இடஒதுக்கீடு நிக்குதா இல்லையா? சொல்லுங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க 2 மார்க் 3 மார்க் 10 மார்க் 5 மார்க்ல எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில வெளியே வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நாம எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக வாழணும், ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு விஷயத்துல போராடணுமா இல்லையா? சொல்லுங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுல சரியா இல்லையா? உன் அப்பா வீட்டு சொத்தையாடா நாங்க கேட்கிறோம், என் அப்பா வீட்டு சொத்தை தான் நான் கேட்கிறோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா வந்து குறைஞ்சாடா போயிடுவீங்க அப்படின்னு சொல்றதுல நியாயமா இல்லையா? இது ஒவ்வொரு வன்னியர்களும் சிந்தனை செய்யணும், ஒவ்வொரு வன்னியர்களும் சிந்திச்சு பார்க்கணும், ஒவ்வொரு வன்னியர்களும் ஒற்றுமையா வாழ வந்து நினைக்கணும், ஒவ்வொரு வன்னியர்களும் ஒற்றுமையாக இருந்து வந்து அடுத்த தலைமுறைக்கு இடஒதுக்கீட பெற்று தரணும் அப்படின்ற சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் சமூக உணர்வும் வந்து நமக்கு இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மிகப்பெரிய பிரதான விஷயமாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு நம்ம பெற்றே தீரணும் அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு உத்வேகமும் ஒரு உணர்வும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அன்போட வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மன் அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள்கிட்டையும் கேட்டுக்க விரும்புறேன். அதே போல 2 மாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட காலத்தை அறிவிக்க போறோம் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய பிறந்த நாள்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்ப்போம். போராட்ட களம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயம் மிகப்பெரியதாக மாறணும், இந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னு நாம வேண்டிப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் விட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன். டாடா, பாபாய். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.